தற்போது நம்மோடு முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஐயா. திரு விஜயகாந்த் அவர்களுக்கான உங்கள் இரங்கல் செய்தியும் கூட பார்த்தோம். இந்த தருணத்தில் தந்தி தொலைக்காட்சி நேயர்கள் மூலமாக தந்தி தொலைக்காட்சி மூலமாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்பக்கூடியது. ஒரு தலை சிறந்த நடிகராக அவர் திரையுலகில் கால் பதித்து மிகப்பெரிய சாதனைகளை தன்னுடைய நடிப்பாற்றல் மூலம் வெளிப்படுத்தியவர். அனைத்து மக்களிடமும் அன்பாக பழகக்கூடியவர். அரசியல் கட்சியை ஆரம்பித்து எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு அவர் உயர்ந்தவர். இப்படி பல நிலைகளில் உழைத்த உழைப்பால், உன்னத உழைப்பால் அவர் நடிப்பாற்றல் வெளிப்படுத்துகின்ற பொழுது உண்மையிலேயே அவருக்கு தந்த அனைத்து வேடங்களிலும் அவர் பிரகாசித்தார் என்பதை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதோடு அரசியல் வானில் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தை ஆரம்பித்து மக்களுடைய அபிமானத்தை பெற்று எதிர்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு அவர் உயர்ந்தார் என்பதும், அரசியலில் அரசியல் நாகரிகம் கருதி பல நிலைகள் அவர்கள் பயணித்திருக்கிறார் என்பதையெல்லாம் நினைக்கின்ற பொழுது அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட நம்மில் ஒருவராக வாழ்ந்த அவருக்கு அவருடைய தியாகத்தை நினைத்து நாங்கள் அனைத்து இந்திய கழக உரிமை தொண்டர்களின் உரிமை மீட்பு குழுவின் சார்பாக எங்களுடைய இதய அஞ்சலியை அருமை அண்ணன் திரு விஜயகாந்த் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதோடு அவரை பிரிந்து வாழுகின்ற அந்நியார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தை சார்ந்த அவருடைய குமாரர்கள் மற்றும் அவர் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எங்களுடைய இரங்கலை தெரிவித்து அண்ணனுடைய ஆன்மா இறைவனுடைய திருவடி நிலையில் இளைப்பாறுவதற்கு ஆண்டவனை பிரார்த்திக்கின்றோம். ஐயா, நீங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது நீங்களும் சட்டமன்றத்தில் முன்னவராக இருந்திருக்கீங்க, அந்த முதல் ரோல இருந்திருக்கீங்க. அவர் நேரடியாக அதிமுகவை தாக்கி பேசியிருக்கிறாரு. ஜெயலலிதா அவர்களை கூட எதிர்த்து நேரடியாக பேசிய காலங்கள் உண்டு. அதெல்லாம் எப்படி கையாண்டீங்க? அப்பெல்லாம் அதை தாண்டி உங்களுடைய நட்புறவு அப்படிங்கிறது இருந்ததா? ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தில் மதுரை நகரை எங்கள் பகுதியை சார்ந்தவர். தேர்தலில் அவர் நடிப்பதற்கு முன்பாகவே எனக்கு நல்ல இருக்கிறேன் என்பதை நான் நினைவு கூறுகிறேன். அவருடைய குணம் உண்மையிலேயே எங்களை போன்றவர்களுக்கு அவர் உருமனருடைய குணம் நன்றாக தெரியும். அன்போடு அனைவராலும் அன்போடு பழகக்கூடியவர். அரசியல் காரணங்களுக்காண்டி தெரிவித்த கருத்துக்களை இதோடு இணைக்க கூடாது. அது சமயத்திற்கு தந்தபால் மாறுபடுகின்ற சூழ்நிலை அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இருக்கும். எனவே இந்த நேரத்தில் ஒரு தலை சிறந்த நடிகர், அவர் நடிப்பாற்றல் மூலம் அனைவருடைய கலைஞர்களின் மனங்களில் இடம்பெற்றவர். நடிகர் சங்க தலைவராக உயர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில் நடிகர் சங்கத்தினுடைய சக கலைஞர்களுடைய அவருடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்குகின்றவராகவும் இருந்திருக்கார் என்பதை நான் நினைவுபடுத்துகிறேன். கண்டிப்பா 2011லயும் சரி, பிறகு இப்போ 19லயும் சரி, நீங்க தேமுதிகவோட கூட்டணி எல்லாம் வச்சீங்க. அப்போ அந்த பேச்சுவார்த்தைகள்ல அந்த நேரத்தில் அவரோட இருந்த அந்த உரையாடல்கள் பற்றி ஏதாவது நினைவு கூற முடியுமா? தேசிய திராவிட முற்போக்கு கழகத்தில் 2011 தேர்தல் கூட்டணி அமைக்கின்ற ஒரு நல்ல வாய்ப்பு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்திற்கு கிடைத்தது. அதை நான் என்னுடன் திரு செங்கோட்டையன் அவர்களையும் அவரோடு இணைத்துக் கொண்டு நம்முடைய ஆலோசகர் அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன் அவர்களையும் தான் இதில் சிறப்பான ஒரு பணி அவரை சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 தடவை நாங்கள் அவரை சந்தித்து பேசி இருக்கிறோம். அதோடு சுதீஷ் அவர்களும் எங்களோடு இணைந்திருக்கிறார். அந்த கூட்டணி அமைவதற்கு சுதீஷ் பெரிதும் உதவி இருக்கிறார். அண்ணன் விஜயகாந்த் அவர்களும் அவ்வப்போது ஆலோசனைகளை கேட்டு நம்முடைய அருமை அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன் அவர்கள் இந்த கூட்டணி ஏற்படுவதற்கு பாலமாக அமைந்தார் என்பதை நான் நன்றியோடு இன்றைக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
அதுக்கு பிறகு வந்து அவர் திமுக கூட்டணி போக போறாரு அப்படிங்கறதெல்லாம் கூட பேச்சு வந்த போது திரும்ப 2019 நீங்க அதிமுகவே கொண்டு வரீங்க. இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்ற இல்ல அந்த நினைவுகளுக்கு தான் சொல்றேன். எப்படி அந்த நட்பு இருந்தது, அந்த உரையாடல்கள் இருந்தது. இதை முடித்துக் கொள்வோம். அது தனிப்பட்ட முறையில் அரசியல் கருத்துக்களை நான் தெரிவிக்கின்றேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.